அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை வச்சு எப்படி லாகரிதமிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதனால் லாகரிதமிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம், அது எந்த இடத்துலலாம் பயன்படுது, தென் இந்த டிசைனிங் பொறுத்த வரைக்கும் டயோடு வச்சு டிசைன் பண்ண முடியும். அதில் உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், தென் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் டயோடு வச்சு டிசைன் பண்ணுறதுனால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம டிரான்சிஸ்டரை வச்சு எப்படி லாக் ஆம்ப்ளிஃபையர் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வச்சு லாகரிதமிக் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் டிரான்சிஸ்டர் வச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தென் இந்த அனலைசிஸ் எல்லாமே இதை அனலைஸ் பண்ணி பார்க்கச்சில அந்த லாகரிதமிக் அவுட்புட் வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டெம்பரேச்சரை பெரிதளவும் சார்ந்திருக்கு. ஓகே, ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் டிரான்சிஸ்டர் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்க பெற போகுது. அதனால் வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் எதனால் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது நிறைய இடத்துல பயன்படுது. ஓகே, ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னலை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ரெண்டு சிக்னலை கம்பைன் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு சிக்னலோட ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது பயன்படுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்ம இப்போ சிக்னல் 1Aன்னு இருக்குது, சிக்னல் 2Bன்னு இருக்குது. இந்த ரெண்டு சிக்னலை மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிக்சிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதாவது ஏபி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏங்கிற சிக்னலை லாக் ஆம்ப்ளிஃபையருக்கு அனுப்பணுன்னா அதோட அவுட்புட் லாக் ஏனி வரும். அதேமாதிரி பிங்கிற சிக்னலை லாக் ஆம்ப்ளிஃபையருக்கு அனுப்பணுன்னா அது லாக் பின்னு வரும். தென் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு சம்மேஷன் பண்ணுறோம், சம்மருக்கு கொடுக்குறோம். ஓகே, தென் சம்மருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு இருக்கும். ஓகே, ஸோ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி எப்படி எழுதலாம், லாக் ஏபின்னு எழுதலாம். ஓகே, லாக் ஏ ப்ளஸ் லாக் பி வந்து லாக் ஏபி, log a minus log b வந்து log a divided by b. ஸோ இப்படி சொல்லலாம் இல்லையா. ஸோ log a plus log b log ab ஆகும். தென் இந்த சிக்னலை ஒரு ஆன்டிலாக் ஆம்ப்ளிஃபையருக்கு அனுப்பணும்னா நமக்கு அதோட அவுட்புட் ஏபின்னு கிடைக்கும். ஸோ ஏங்கிற ஒரு சிக்னல் பிங்கிற ஒரு தனி சிக்னலை நம்ம மிக்ஸ் பண்ண வச்சில் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் ஏபி. ஓகே, ரெண்டுத்தோட ப்ராடக்டாக வரக்கூடிய. ஸோ இது வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் நம்ம நிறையா படிச்சிருப்போம். ரெண்டு சிக்னல் மல்டிப்ளை பண்ணுறது எப்படி, டிவைட் பண்ணுறது எப்படி, அது என்ன ஆப்ரேஷன் பண்ணும். ஓகே, அதில் வந்து டைம் ரிலேட்டட் கம்ப்ரெஷன், எக்ஸ்பேன்ஷன், அந்த மாதிரியான வேறு டைம் ஸ்கேலிங், ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து மெயினாக ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங், ஆம்ப்ளிடியூட் லெவலில் அதுக்கு ஒரு சிக்னலுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கச்சில அது என்னவா மாறுது. ஸோ மாறுறது அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறது, ஒரு ஃபார்முலா, ஒரு ஈக்குவேஷன் ஓரியன்டாக சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் படிச்சிருவோம். பட் ஒரு சர்க்கியூட் ஓரியன்டாக ஒரு சிக்னல், ரெண்டு சிக்னலை எப்படி ஒரு சர்க்கியூட்குள்ளே கொடுத்து அது நமக்கு வெளியே ப்ராடக்ட் ஆகி வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் மூலமாக ரொம்ப சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இங்கே. இன்னொன்று இது வேறு மாதிரி. ஓகே, ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இல்லை பவரில் ஒரு சிக்னலை மாற்றணும் அப்படின்னா என்னாகும். இப்போது ஏங்கிற சிக்னலில் லாக் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே அனுப்புகிறோம், அதோட அவுட்புட் லாக் ஏன்னு வருது. ஓகே, தென் அந்த லாக் ஏவை பிங்கிற ஒரு வேல்யூவால் வெயிட்டேஜ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பியால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து வெயிட்டட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் நேம் யூஸ் பண்ணுறோம், வெயிட்டட், WEIGHTED. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நமக்கு அதோட அவுட்புட் என்னவாக இருக்குன்னா B log A. ஸோ B log Aவை எப்படி எழுதணும், log A to the power Bன்னு எழுதலாம். இப்போ இதை வந்து ஆன்டிலாக் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே அனுப்பணுன்னா அந்த லாகும் ஆன்டிலாகும் கேன்சல் ஆகி நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா A power B தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள். இது இந்த வெயிட்டேஜ் கொடுக்குறோம் இல்லையா. ஓகே, ஸோ வெயிட்டேஜ் கொடுக்குற இடத்துல நமக்கு பிக்கு பதில் 1/2 அப்படிங்கிற ஒரு வேல்யூவால் வெயிட்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும், log A power 1/2 ஆகும், log A power 1/2 ஆகும். அதை ஆன்டிலாக் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே அனுப்பணுன்னா நமக்கு வரக்கூடிய அவுட்புட் A power 1/2 ஆகும். அதாவது ஏவோட ஸ்கொயர் ரூட் ஆகும்.
ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிக்னலோட ஏங்கிற ஒரு சிக்னலோட ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் லாக் ஆம்ப்ளிஃபையர் ஆன்டி லாக் ஆம்ப்ளிஃபையர் ரெண்டுத்தோட காம்பினேஷனில் நமக்கு நிறையா பயன்பாடுகள் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னென்னா, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் நம்ம 2 சிக்னலை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சிக்னல் நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துருப்போம். பட் ரியாலிட்டியில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டுக்குள்ளே தான் கொடுப்போம். ஸோ அந்த சர்க்யூட் என்னவா இருக்கும், மோஸ்ட்லி இந்த லாக் ஆம்ப்ளிஃபையர் இல்லை ஆன்டி லாக் ஆம்ப்ளிஃபையர் இந்த காம்பினேஷன்லையும் ஒரு மெத்தட் இருக்குது, இப்படி பண்ண முடியும். இப்படி இந்த மெத்தடில் இந்த சர்க்யூட் மூலமாக ஒரு 2 சிக்னலை மல்டிப்ளை பண்ணுறதோ இல்லை பவர் கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ரேஷன் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிருக்கும். ரைட், இப்போ இது வந்து டிசைனிங் சைடு நம்ம போவோம். டிசைனிங் வந்து முதல்ல நம்ம டயோட் வச்சு எப்படி இதை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான். ஓகே, நம்ம இது வரைக்கும் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருக்கோம், நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருக்கோம், தென் டிஃபரன்ஷியேட்டர், இன்டெகிரேட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கணும் இல்லையா. இந்த இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டர் இன்டெகிரேட்டரில் இந்த ஃபீட்பேக் பாத்தில் கெப்பாசிட்டருங்கிற ஒரு ஆக்டிவ் காம்பனண்ட்டை ஒரு பாசிவ் காம்பனண்ட்டை கொண்டு வரோம் இல்லையா. இதே இது லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு ஆக்டிவ் காம்பனண்ட் வருது. ஓகே, என்னென்னா ஃபீட்பேக் பாத்தில் இருக்கிற ரெசிஸ்டருக்கு பதில் அந்த இடத்துல ஒரு டயோட் யூஸ் பண்ணால் அந்த சர்க்யூட் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையருக்குள்ள ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபீட்பேக் பாத்தில் அந்த ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டயோடால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோம், இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இது சாதாரண ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் ஃபீட்பேக் பாத்தில் இருக்கிற ரெசிஸ்டரை நம்ம தூக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட நம்ம இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படி இருக்குச்சுல. இப்போ இது அனலைசிஸ் பார்ப்போம். இங்கே இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் இது தானே. இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் நமக்கு இன்வெர்ட்டிங் டெர்மினலில் தான் இன்புட் வோல்டேஜ் கொடுப்போம். ஓகே, ஸோ இன்புட் வோல்டேஜ் என்ன கொடுக்குறோம், Vin கொடுக்குறோம். நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் என்ன வரணும் அப்படின்னா இந்த இன்புட் வோல்டேஜ்க்கு லாகரிதமிக் ஆகி அது அவுட்புட் வோல்டேஜில் நமக்கு வரணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்படி பண்ணிச்சுன்னா இதுதான் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது பண்ணுதா பண்ணலை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து Vin அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் இருக்குது. இது மூலமாக ஒரு கரண்ட் ஜெனரேட் ஆகுது. அந்த கரண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிற நேம் IN. ஓகே, ஸோ அது இந்த ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த நோடுக்கு வந்த உடனே இந்த கரண்ட் இந்த நோட்லேருந்து இந்த பிரான்ச்சுக்கும் போகலாம், இல்லை இந்த பிரான்ச்சுக்கும் போகலாம். ஆனால் இந்த பிரான்ச்சுக்கு போகாது. எந்த பிரான்ச்சுக்கு, ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு உள்ளே போகுமா அப்படின்னா போகாது. ஏன்னு கேட்டால் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ இந்த காரணத்தினால இந்த கரண்ட்டு ஐங்கிற கரண்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இந்த பிரான்ச் வழியாக போகாமல் ஃபுல்லாகவே இந்த பிரான்ச்சில் போயிடும். ஓகே, ஸோ இந்த பிரான்ச்சில் போகும். அப்போ இந்த டயோடு வழியாக இது பாஸ் ஆகுமா. ஓகே, ஸோ டயோடு வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிற நேம் ID. அப்போ IN தான் இங்கே டயோடு வழியாக பாஸ் ஆகுது. அப்போ IN = ID. ஓகே, IN = ID. ஓகே, இப்போது ஐடிங்கிறது டயோடுக்கு அக்ராஸாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ டயோடுக்கு அக்ராஸாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வரும். ID = அதாவது டயோட் கரண்ட் = IS into exponential of VD divided by eta into VT minus 1. ஓகே, இதுதான் ஒரு டயோடுக்கு அக்ராஸாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட ஈக்குவேஷன். இதில் IS என்ன அப்படின்னா சேச்சுரேஷன் கரண்ட். ISனா சேச்சுரேஷன் கரண்ட். ஸோ சேச்சுரேஷன் கரண்ட்னா என்ன அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன், டயோடை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னையும் சொல்லலாம். ஓகே, ஸோ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னா நம்ம வந்து டயோடை வந்து ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணியிருக்கச்சில் மைனாரிட்டி கேரியர்ஸ் ஜங்ஷனை க்ராஸ் பண்ணுறதுனால தான் கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ அப்படி அந்த கரண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஓகே, அது வோல்டேஜையும் டிபெண்ட் பண்ணி ஆகுது. ஒரு மைனாரிட்டி கேரியர்ஸ்னால ஜெனரேட் ஆகக்கூடிய கரண்ட் ஒரு சின்ன வேல்யூ தான் இருக்கும். ஓகே, தென் அந்த வேல்யூ வந்து வோல்டேஜ் லைட்டாக ரிவர்ஸ் வோல்டேஜ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு மினிமம் ஓகே ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் ரிவர்ஸ் வோல்டேஜ் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் அது இன்க்ரீஸ் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு பிறகு அதாவது ரிவர்ஸ் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண
இந்த ரிவர்ஸ் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதை தான் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். எந்த அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வேல்யூ ரீச் ஆகுது, ஸோ அதுதான் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்கிறோம். தென் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜங்ஷன் பிரேக் ஆகி ஓகே அந்த டயோட் டேமேஜ் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த டயோடு டேமேஜ் ஆகுது இல்லையா, அது பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கரண்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். பயங்கர எக்ஸ்போனென்ஷியலாக சடன் இன்க்ரீஸ், டிராஸ்டிக் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ரிவர்ஸ் ரீஜனில் நடக்கக்கூடிய, ரிவர்ஸ் பயஸில் ஒரு டயோடில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இந்த ஐஎஸ்ங்கிறது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் விடிங்கிறது டயோடு வோல்டேஜ். ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் விடி இருக்கு இல்லையா, விடி டயோடு வோல்டேஜ். தென் டிவைடட் பை ஈட்டா இருக்குது. ஈட்டானா என்ன அப்படின்னா அது ஐடியாலிட்டி ஃபேக்டர். ஸோ ஐடியாலிட்டி ஃபேக்டர்னா ஒரு டயோட் எந்த அளவுக்கு அது ஐடியல் ப்ராப்பர்ட்டி கூட ஒத்து போகுது அப்படிங்கிறதுக்கு குறிக்கிறது தான் இந்த ஐடியாலிட்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டயோட் ஒரு தியரிட்டிக்கல் டயோடோட ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட ஒத்து போகுது, அப்படி அதை காமிக்கிறது தான் ஐடியாலிட்டி ஃபேக்டர். ஐடியாலிட்டி ஃபேக்டருங்கிறத நம்ம ஈட்டா அப்படிங்கிற ஒரு சிம்பிளால் டினோட் பண்ணியிருக்கோம். ஐடியாலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ வந்து 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இட் லைஸ் பிட்வீன் 1 and 2. தென் அடுத்ததை பார்த்தீங்கன்னா விடி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. விடினா என்னென்னா தெர்மல் வோல்டேஜ். ஓகே, ஸோ விடிங்கிறது தெர்மல் வோல்டேஜ். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா விடி ஈக்குவல் டு கேடி டிவைடட் பை கியூ. இதுதான் தெர்மல் வோல்டேஜோட ஈக்குவேஷன். இதில் கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், கியூங்கிறது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், எலக்ட்ரானோட சார்ஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணுது டயோடோட ஈக்குவேஷன், டயோடுக்கு அக்ராஸாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து இத்தனை விஷயங்களை சார்ந்து இருக்குது. என்னெல்லாம்? சேச்சுரேஷன் கரண்ட், டயோடுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ், அடுத்தது தெர்மல் வோல்டேஜ், அடுத்தது ஐடியாலிட்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த எக்ஸ்போனன்ட் ஆஃப் விடி டிவைடட் பை ஈட்டா விடி இருக்கு இல்லையா, அது இந்த 1ஓட -1 இருக்கு இல்லையா, இந்த 1ஓட கம்பேர் பண்ணச்சில் ரொம்ப 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 ஜாஸ்தியான வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ 1ஓட கம்பேர் பண்ணச்சில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஈக்குவேஷனை அப்ராக்சிமேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா IS இன்ட்டு எக்ஸ்போனன்ட் ஆஃப் விடி டிவைடட் பை ஈட்டா விடி இப்படி எழுதலாம். ஓகே, தென் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்புட் கரண்ட்டும் இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட் கரண்ட்டும் டயோடோட கரண்ட்டும் சேம் தான். ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்? இது டயோடோட கரண்ட்டுக்கு பதில் நம்ம டயோடோட கரண்ட்டை இன்புட் கரண்ட் ஆட்டில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ IN ஈக்குவல் டு IS இன்ட்டு எக்ஸ்போனன்ட் ஆஃப் விடி டிவைடட் பை ஈட்டா விடி வரும். ஓகே, இப்போ இந்த நோடில், இந்த பர்டிகுலர் நோடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா KCL அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ KCL அப்ளை பண்ணுறோன்னா இந்த பர்டிகுலர் நோடில் வோல்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா 0 தான் இருக்கும். அந்த பாயிண்டில் 0 தான் இருக்கும். ஏன் 0 இருக்கும் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் எப்படி இருக்குது, கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த வேல்யூவும் 0 தான் இருக்கும். அந்த நோடில் இருக்கிற வோல்டேஜ் 0வாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நோட் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவலி கிரவுண்டட். இந்த விர்ச்சுவலி கிரவுண்டட்னா என்னென்னா ஏற்கனவே இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இது விர்ச்சுவல் கிரவுண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம். ஓகே, ஸோ விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால இந்த இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவலி கிரவுண்டட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலையும் வோல்டேஜ் என்னவாக இருக்குன்னா 0 வோல்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம KCL அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா IN எப்படி சொல்லலாம்? Vin மைனஸ் இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் வந்து 0, Vin மைனஸ் 0, இதுக்கு நடுவில் இருக்கிற ரெசிஸ்டர் R, Vin மைனஸ் 0 டிவைடட் பை R ஈக்குவல் டு IN. அப்போ IN எப்படி எழுதலாம்? Vin minus 0 divided by R equal to IN. இந்த 0ங்கிறதுனால இது Vin by Rன்னு எழுதிடலாம். ஓகே, ஏற்கனவே IN டயோடு ஈக்குவேஷன் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ Vin divided by Rஐயும் இந்த டயோடோட கரண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? சேம் ஆக்கிடலாம். அப்போ Vin equal to இந்த Rஐ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம்னா Vin equal to IS into R into exponent of VD divided by eta VT. இப்போ IS into R இந்த டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா Vin divided by IS into R equal to exponent of VD divided by exponent of VT. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்போனண்ட்டை எராடிகேட் பண்ணணும். எக்ஸ்போனண்ட்டை எராடிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு இடத்துல என்ன பண்ணணும்? நேச்சுரல் லாகரிதமிக் நம்ம எடுக்கிறோம். ஸோ நேச்சுரல் லாகரிதம் எடுத்தோம்னா ln இன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Vin divided by ISR equal to
natural logarithm of exponent of Vd divided by exponent of eta into Vt. Okay, so இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகுது, இந்த நேச்சுரல் லாகரிதமும் இந்த எக்ஸ்போனண்ட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா Vd டிவைடட் பை eta into Vt மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அது இங்கே வந்துடுது. Vd divided by eta into Vt equal to natural logarithm of Vin divided by ISR into Vin divided by ISR. இதை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ இப்போ Vd equal to இதிலேருந்து ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா eta Vtயை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா Vd equal to eta Vt into natural logarithm of Vin into ISR அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு வருது. Vdக்கும் அவுட்புட் வோல்டேஜ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரெண்டும் மேக்னிடியூட் சேம் தான், ஆனால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த V0 அவுட்புட் வோல்டேஜும் டயோடுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் மேக்னிடியூட் சேம், ஆனால் ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ V0 equal to minus Vd. ஓகே, ஸோ V0 equal to minus Vd. அப்போது Vd ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணிட்டோம், அதில் ஒரு நெகட்டிவ் சைன் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ V0 equal to minus eta into Vt into natural logarithm of Vin into ISR. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் படி நமக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குது, இன்புட் வோல்டேஜோட நேச்சுரல் லாகரிதம்க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஓகே, ஸோ அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குது, இன்புட் வோல்டேஜுக்கோட நேச்சுரல் லாகரிதம்க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இதை வந்து லாகரிதமிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, ஸோ இதுதான் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் டயோடு வச்சு பண்ணப்பட்டது. ஆனால் நமக்கு இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த அவுட்புட் வோல்டேஜ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த அவுட்புட் வோல்டேஜ் டயோடு வச்சு டிசைன் பண்ணக்கூடிய லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் வோல்டேஜ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த டயோடோட ஐடியலிட்டி ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, தென் தெர்மல் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சேச்சுரேஷன் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ சேச்சுரேஷன் கரண்ட் தெர்மல் வோல்டேஜ் ரெண்டுமே டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ஃபேக்டர், டெம்பரேச்சரை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தெர்மல் வோல்டேஜும் சேச்சுரேஷன் கரண்ட்டும். ஓகே, பட் இந்த ஐடியாலிட்டி ஃபேக்டர் வந்து டயோடுக்கானவே ஒரு விஷயம். ஓகே, ஸோ இது வந்து டெம்பரேச்சர் சார்ந்து இருக்கிற விஷயத்தையும் நம்ம டயோடுக்கான இருக்கிற அந்த ஐடியாலிட்டி ஃபேக்டரையும் எராடிகேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் வச்சு இந்த லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே சர்க்யூட் தான், அதில் நமக்கு ஃபீட்பேக் பாத்தில் இருக்கிற பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு பதில் ஒரு டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ண போகிறோம், ஒரு பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ண போகிறோம். பிஎன்பி டிரான்சிஸ்டராக இருந்தாலும் சரி, என்பிஎன் டிரான்சிஸ்டராக இருந்தாலும் சரி. பிஎன்பி டிரான்சிஸ்டர்னால் நம்ம இப்போ வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் வச்சு இது டிசைன் பண்ணியிருக்கோம். இதே இது பிஎன்பி டிரான்சிஸ்டராக இருந்தால் விஇன் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் பயஸில் ஆப்போசிட் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த அனாலிசிஸ் நம்ம இப்படி என்பிஎன் டிரான்சிஸ்டர் வச்சு பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ இப்போது பிஜேடி எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பேஸை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் பாத்தில் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது, இந்த சர்க்யூட் வந்து ஸோ இந்த இடத்துல பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு பதில் நம்ம டிரான்சிஸ்டர் வச்சு பிஜேடியால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் மற்றதெல்லாம் வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. இதில் வந்து இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து கிரவுண்டுக்கு கொடுக்குறோம். அதே இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்குள்ள சர்க்யூட்லேயே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபீட்பேக் பாத்தில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் என்ன பண்ணியிருப்போம், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த நோடில் இருக்கிற வேல்யூ வோல்டேஜ் வேல்யூ 0வாக இருக்கும். ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவலி கிரவுண்டட். ஸோ அதனால் அந்த இடத்துல 0 வோல்டேஜ் இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால என்ன ஆகுது, இங்கே இன்புட் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதனால் ஜெனரேட் ஆகக்கூடிய கரண்ட்டு ஐயின் வந்து கம்ப்ளீட்டாக எங்கே போயிடுது, இங்கே போயிடுது. ஓகே, ஸோ இது இங்கே கம்ப்ளீட்டாக இந்த பாத்துக்கு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட இன்புட் இம்பிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஹையாக இருக்கும். அதனால் எந்த ஒரு கரண்ட்டுமே இந்த இன்புட் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகாது, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகாது. எல்லாமே பிரான்ச் வழியோடி ஃபீட்பேக் பாத் வழியோடி இந்த பாத் வழியோடி போகும். அதனால் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா இந்த ஐ இன்னும் இந்த கலெக்டருக்கு பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் சேம். ஓகே, ஸோ இந்த கரண்ட்டு தான் எங்கே பாஸ் ஆகுது, கலெக்டர் டெர்மினல் பிஜேடியோட கலெக்டர் டெர்மினலுக்கு பாஸ் ஆகுது. ஸோ இதனால் நம்ம என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா I = IC அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, பட்
இந்த கலெக்டருக்கு உள்ள கரண்ட் பிஜேடியோட கலெக்டருக்கு உள்ள கரண்ட்டை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா IC = IS into exponent of VBE divided by VT minus 1. ஸோ இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் வச்சிருக்கிறதுனால அது ஐடியலிட்டி ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணலை. இப்போ இங்கே டயோடு வச்சு பண்ணச்சில் நமக்கு தெர்மல் வோல்டேஜ் கூட நம்ம ஐடியலிட்டி ஃபேக்டர் ஈட்டாவால் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருந்தது. இங்கே அந்த அவசியம் இல்லை. ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ஐடியலிட்டி ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ IC = collector current = saturation current into exponent of base emitter voltage. ஸோ பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இடப்பட்ட இருக்கிற வோல்டேஜ். ஓகே, ஸோ கலெக்டரில் என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு இந்த சர்க்யூட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த டயோடு இந்த பாயிண்டில் ஏற்கனவே 0 வோல்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த பாயிண்டில் ஏற்கனவே 0 வோல்ட் இருக்கும், இந்த பாயிண்டில் 0 வோல்டேஜ் இருக்கும். அப்போ கலெக்டர் இருக்கிற வோல்டேஜ் என்னது தான் 0 தான். கலெக்டரில் இருக்கிற கலெக்டருக்கு கிரவுண்டுக்கும் இருக்கிற வோல்டேஜ் 0 தான். VCE = 0. ஓகே, சாரி, VCB = 0. அப்போ பேஸ் வோல்டேஜ் 0 ஆகிடுச்சு, கலெக்டர் வோல்டேஜ் 0 ஆகிடுச்சு, எமிட்டர் வோல்டேஜ் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ VBE divided by VT, VBE divided by exponent of VBE divided by VT minus 1. Then exponent of VBE divided by VT வந்து 1ஓட கம்பேர் பண்ணச்சில் பெரிய வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஏன் பெரிய வேல்யூ அப்படின்னா இந்த VTங்கிறது தெர்மல் வோல்டேஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ தெர்மல் வோல்டேஜ் வந்து அதோட ஈக்குவேஷன் VT = தெர்மல் வோல்டேஜ். அது என்னவாக இருக்கும்? KT divided by Q. ஓகே, ஸோ கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், Qங்கிறது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ இந்த காரணத்தினால என்ன ஆகுது, நமக்கு எக்ஸ்போனன்ட் ஆஃப் VBE by VT வந்து 1ஓட கம்பேர் பண்ணச்சில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அதனால் இதை மறுபடியும் நம்ம அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1ஐ நம்ம தூக்கிடலாம். அப்போ IC is approximately equal to IS into exponent of VBE by VT அப்படின்னு வரும். ஓகே, VBE by VT. VB வெறும் பேஸ் மட்டும் போட்டிருக்கு, இது VB கிடையாது, VBE. ஓகே, பேஸ் எமிட்டர் வோல்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இன்புட் கரண்ட்டும் கலெக்டர் கரண்ட்டும் சேம் தான். இப்போ கலெக்டர் கரண்ட்க்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருக்கோம், அதை இன்புட் கரண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ IN = என்ன ஆகுது? சேச்சுரேஷன் கரண்ட் IS into exponent of VBE divided by VT. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த நோட்டில் இருக்கிற வோல்டேஜ் வந்து 0 வோல்ட். அப்போ VIN - 0, சாரி, ஸோ இந்த இடத்துல 0 இருக்குது. VIN - 0 divided by R = IN. ஸோ VIN - 0 divided by R = IN. அப்போது VIN அது 0ங்கிறத நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம்னா VIN divided by R. ஸோ இது INங்கிறதுனால VIN divided by R = நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ VIN divided by R = IS into exponent of VBE by VT. மறுபடியும் அந்த R ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா VIN = ISR into E exponent of VBE by VT. இந்த ISR நம்ம மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து தேவையில்லாத ஈக்குவேஷன், நம்ம டேரெக்டாக இப்படி எழுதியிருக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தேவையில்லை, டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை எழுதியிருக்கலாம். VIN மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த ஆரை மட்டும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா VIN = இல்லை இந்த IS இந்த சேச்சுரேஷன் கரண்ட் மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ VIN, ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன் என்னென்னா VIN divided by ISR = exponent of VBE divided by VT. இப்போ இந்த எக்ஸ்போனன்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்போனண்ட்டை எராடிகேட் பண்ணோம். எராடிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரெண்டு இடத்துலையுமே நேச்சுரல் லாகரிதமிக் எடுக்கணும். அந்த ஈக்குவாலிட்டி வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? நேச்சுரல் லாகரிதமிக் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் VIN divided by input voltage divided by IS into R = natural logarithm of exponent of VBE by VT. ஓகே, ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் லாகரிதமும் எக்ஸ்போனண்ட்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இருக்கிறது VBE divided by VT, VBE divided by VT இருக்கும். ஓகே, ஸோ இந்த VBE மட்டும் VBE லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? VT into natural logarithm of VIN divided by IS into R. ஸோ இது கிடைக்கும்.
ஓகே, அவுட்புட் வோல்டேஜ்க்கும் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பேஸ் எமிட்டர் வோல்டேஜோட நெகட்டிவ் தான் அவுட்புட் வோல்டேஜ். எப்படி டயோடில் இருக்கிற நெகட்டிவ் வோல்டேஜ் தான் அவுட்புட் வோல்டேஜ். எப்படி டயோடு வச்சு டிசைன் பண்ணச்சு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ V0 = மைனஸ் VBE. அப்போ VBE ஏற்கனவே டிரைவ் பண்ணிட்டோம். அந்த VBEயோட வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா அவுட்புட் வோல்டேஜ் = மைனஸ் VT × நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் Vin டிவைடட் பை IS × R. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கிடச்சிருக்கு, இன்புட் வோல்டேஜ் Vnோட நேச்சுரல் லாகரிதமுக்கு ப்ரொபோஷனலாக நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து லாகரிதமிக் ஆப்ரேஷன் இங்கே நடந்திருக்கு, பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த சர்க்யூட் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். மறுபடியும் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஆயிருக்கு, மறுபடியும் டெம்பரேச்சர் பெரிதளவும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ டெம்பரேச்சரை பெரிதளவும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ VTங்கிறது தெர்மல் வோல்டேஜ், ISங்கிறது சேச்சுரேஷன் கரண்ட். இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே எப்படி இருக்கும், VT தெர்மல் வோல்டேஜும் ISங்கிற சேச்சுரேஷன் கரண்ட், இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே பெரிதளவும் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இன்னும் எராடிகேட் ஆகலை. ஐடியலிட்டி ஃபேக்டர், டயோடில் இருந்த ஐடியலிட்டி ஃபேக்டர் மட்டும்தான் எராடிகேட் ஆகிருக்கு. மறுபடியும் இப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ண போகிறோம். எப்படி, டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரோட சர்க்யூட் தான் இது. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம 2 லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர், ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, ஸோ இது இவ்வளோ எடுத்திருக்கோம். இது ஒரு லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர், இது ஒரு லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, தென் இந்த போர்ஷன் வந்து டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர், இந்த போர்ஷன் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, ஸோ இவ்வளவுத்தோட காம்பினேஷன் வந்தால் தான் என்ன ஆகுது, இந்த நம்ம லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரோட ட்ரெடிஷ்னல் டிசைன் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற காம்பனன்ட்ஸை எராடிகேட் பண்ணுற மாதிரியான விஷயம் ஏற்படுது. ஸோ இது எப்படி டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸை, அந்த எலமெண்ட்ஸை எராடிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்குவோம். இந்த லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் இதோட அவுட்புட் V1. ஓகே, தென் இந்த லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் V2. ஓகே, தென் இந்த V1ம் V2வும் இன்புட்டாக எங்கே கொடுக்குறோம், ஒரு டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுக்குறோம். அப்போ டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் V0 என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, V2 மைனஸ் V1. நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் மைனஸ் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ், இதுதான் இந்த டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ V2 மைனஸ் V1 நடக்குது. தென் இந்த V2 மைனஸ் V1 நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ V2ங்கிறது ஒரு லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரோட வேல்யூ, V1ங்கிறது ஒரு லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரோட வேல்யூ. ஓகே, ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ V1ங்கிறது மேலே இருந்த ஒரு லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரோட வேல்யூ இல்லையா? ஸோ மைனஸ் V2. ஸோ அந்த இடத்துல இன்புட் வோல்டேஜ் நம்ம Vin கொடுத்துருக்குறோம். மைனஸ் VT × நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் IS டிவைடட் பை R1. ஸோ அந்த இடத்துல இன்புட் ரெசிஸ்டர் நம்ம R1 யூஸ் பண்ணோம். வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் Vin வச்சுருந்தோம். ஓகே, தென் VTங்கிறது தெர்மல் வோல்டேஜ் ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி கீழே இருக்கிற லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் V2, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, மைனஸ் VT × நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் V ரெஃபரன்ஸ் டிவைடட் பை IS R1. ஓகே, ஸோ இதில் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இன்புட்டில் நம்ம கொடுத்த வோல்டேஜ் என்னென்னா VREF அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இன்புட்டாக கொடுத்தோம். ISங்கிறது சேச்சுரேஷன் கரண்ட், R1ங்கிறது நம்ம இன்புட்டில் கொடுத்த ரெசிஸ்டரோட வேல்யூ, VTங்கிறது தெர்மல் வோல்டேஜ். தென் இந்த V1ஐயும் V2ஐயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். V1ஐ இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் V2ஐ நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் கொடுக்குறோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் என்ன, V0ன்னு நம்ம ஏற்கனவே டெசிக்னேட் பண்ணியிருந்தோம். ஸோ V0 எப்படி இருக்குது அப்படின்னா, V2 மைனஸ் V1 இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து V2 மைனஸ் V1 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணுறோம். அப்போ V2ல என்ன, மைனஸ் VT × நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் V ரெஃபரன்ஸ் டிவைடட் பை IS R1 மைனஸ் ஆஃப் மைனஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, ப்ளஸ் நடக்கும். எஸ், ஸோ இந்த -1 இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வருது. ஓகே, minus VT into natural logarithm of V reference IS R1 plus VT into natural logarithm of Vin divided by IS R1. Okay, so ஏன்னா இந்த மைனஸ் இன்ட்டு ஏற்கனவே இங்கே உள்ள மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மைனஸ் VT into natural logarithm of
V reference divided by ISR1 plus VT into natural logarithm of Vin divided by ISR1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, VTயை நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுது, natural logarithm of Vin divided by ISR1 minus natural logarithm of V reference divided by ISR1 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது மறுபடியும் natural logarithm காமனாக எடுத்தோம்னா VT into natural logarithm of எப்படி வரும், VT into natural logarithm of Vin divided by ISR1 whole divided by V reference divided by ISR1 இப்படி வரும். இந்த ISR1 கேன்சல் ஆகி நம்ம கடைசியில் என்ன ஆகும், VT into natural logarithm of Vin divided by V reference வரும். ஓகே, ஸோ VT into V0 equal to VT into natural logarithm of Vin divided by V reference வந்திருக்கும். VT into natural logarithm of Vin divided by V reference வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் வோல்டேஜில் வந்து நமக்கு என்ன ஆகுது, நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் இன்புட் வோல்டேஜ்க்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. மறுபடியும் என்ன ஆகுது, இந்த தெர்மல் வோல்டேஜ்ங்கிற வேல்யூ எராடிகேட் ஆகலை. ஓகே, இதை எராடிகேட் பண்ணுறதுக்கு தான் மறுபடியும் இந்த சிக்னல் என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம வந்து ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் வந்து VO காம்பன்சேட்டட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளால் டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் நமக்கு ஏற்கனவே தெரியும், V0 equal to 1 plus RF divided by R1 into Vin voltage. ஸோ 1 plus RFங்கிறது ஃபீட்பேக் ரெசிஸ்டர், R1ங்கிறது இன்புட் வோல்டேஜ், இன்புட் ரெசிஸ்டர் இன்ட்டு Vin இன்புட் வோல்டேஜ். 1 plus RF divided by R1 into இன்புட் வோல்டேஜ். இதுதான் ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் வோல்டேஜ்க்கான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபீட்பேக் பாத்தில் நமக்கு RFக்கு பதில் என்ன ரெசிஸ்டர் இருக்குன்னா R2ங்கிற ரெசிஸ்டர் இருக்குது. இன்புட்டில் என்ன ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா R1க்கு பதில் RTC அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சு. நம்ம இன்புட்டாக கொடுத்தது VO அப்படிங்கிற ஒரு வோல்டேஜை தான் நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். மறுபடியும் சர்க்யூட்டை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ VO அப்படிங்கிற ஒரு வோல்டேஜை தான் நம்ம நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே, தென் ஃபீட்பேக் பார்த்துல நமக்கு இருக்கிற வோல்டேஜ் R2, இன்புட் ஃபீட்பேக் இருக்கிற ரெசிஸ்டர் R2, இன்புட்டில் என்ன ரெசிஸ்டர் கொடுத்தோம்னா RTC அப்படிங்கிற ரெசிஸ்டர் கொடுத்தோம். ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் தான் என்னது, VO காம்பன்சேட்டட் அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு 1 plus R2 divided by RTC into VO. ஓகே, ஸோ இப்போ இந்த RTC வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த RTC வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூவை மாற்றிக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர், டெம்பரேச்சர் சென்சார். ஓகே, ஸோ இது ஒரு சென்சிஸ்டர். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டருங்கிறதுனால இது ஒரு சென்சிஸ்டர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த சென்சிஸ்டரில் வச்சு இந்த VOவோட இப்போ VO நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ இதுலேயும் மறுபடியும் என்ன ஆகுது, தெர்மல் வோல்டேஜ் எராடிகேட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் ஆம்ப்ளிஃபையர் மூலமாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுல என்ன ஆகுது, இந்த சேச்சுரேஷன் கரண்ட் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சேச்சுரேஷன் கரண்ட் நமக்கு போயிடுச்சு, ISR1 சேச்சுரேஷன் கரண்ட் போயிடுச்சு. ஆனால் தெர்மல் வோல்டேஜ் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த தெர்மல் வோல்டேஜ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது எராடிகேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் நம்ம டிசைன் பண்ணி அதுக்கு இன்புட்டாக இதை கொடுக்குறோம். இதில் வந்து நான் இன்வெர்ட்டிங் இந்த தெர்மல் வோல்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸை எராடிகேட் பண்ணுறதுக்கு இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் பெரிதளவு உதவியாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டர் இருக்குல்லையா, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரெசிஸ்டரோட வேல்யூ எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த VTO தெர்மல் வோல்டேஜை வேல்யூவை காம்பன்சேட் பண்ணுறது மாதிரி சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஏன்னு கேட்டால் RTC வந்து டினாமினேட்டரில் இருக்குது, VTங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுத்தோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ரெசிஸ்டரோட வேல்யூ எப்படி சூஸ் பண்ணியிருக்கணும்னா, இந்த VTயோட வேல்யூவை கேன்சல் பண்ணுற மாதிரியான ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த தெர்மல் வோல்டேஜ் டேர்மையும் இந்த அவுட்புட் வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இந்த லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் கம்ப்ளீட்டாக என்ன இருக்கும், அதோட அவுட்புட் வோல்டேஜ் கம்ப்ளீட்டாக இன்புட் வோல்டேஜோட நேச்சுரல் லாகரிதமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எந்த ஒரு டெம்பரேச்சர் டிபெண்ட் எலமெண்ட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து பியூர்லி ஒரு லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர், டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர்.
ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் எதனால் யூஸ் பண்ணுறோம், அது டயோடு வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது, டிரான்சிஸ்டர் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது, தென் அதில் டெம்பரேச்சர் காம்பன்சேஷன் எப்படி பண்ணுறது, எதனால் டயோடை விட்டுட்டு நம்ம டிரான்சிஸ்டருக்கு வரோம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டயோடை விட்டுட்டு டெம்பரேச்சருக்கு டிரான்சிஸ்டருக்கு வரதுக்கான காரணம் என்னென்னா, டயோடு யூஸ் பண்ணோன்னா ஐடியலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் உள்ள வருது. அதே இது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணோம், அந்த ஐடியலிட்டி ஃபேக்டரில் உள்ள விஷயம் பெரிதளவும் பாதிக்காது. ஓகே, ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம டயோடை விட்டுட்டு டிரான்சிஸ்டர் வச்சு டிசைன் பண்ணுறோம். டிரான்சிஸ்டர் வச்சு டிசைன் பண்ணாலும் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை எராடிகேட் பண்ணுறதுக்கு நம்ம டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர் மூலமாக, இந்த சர்க்யூட் மூலமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.